ஹாய் வியூவர்ஸ், இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா 265 கிலோமீட்டர், அதாவது கொடைக்கானல்ல இருந்து நமக்கு ஒரு லேப்டாப் சர்வீஸ் வந்துன்னு சொன்னா நம்புவீங்களா? அந்த லேப்டாப்போட சர்வீஸ் தான் பார்க்க போறோம். திடீர்னு பார்த்தா நம்ம கடைக்கு ஒரு பார்சல் எங்க இருந்து வந்துச்சுன்னு பார்த்தா கொடைக்கானல்ல இருந்து வந்துச்சு. சப்ஸ்கிரைபர் தான் நமக்கு ஏதோ கிஃப்ட் அனுப்பிச்சிருக்காருன்னு ரொம்ப ஆர்வமா பிரிச்சு பார்த்தா நம்மளுக்கு வந்து பாத்தீங்கன்னா LenovoB490 கவர்மெண்ட் லேப்டாப். இந்த லேப்டாப்ல என்னென்ன ப்ராப்ளம்ஸ் இருக்கு அப்படிங்கறத நம்ம ஸ்டெப் பை ஸ்டெப்பா பார்ப்போம். எந்த இடத்துலயும் ஸ்கிப் பண்ணாதீங்க. கண்டிப்பா இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். எப்பவுமே நம்ம வந்து ஒரு சர்வீஸ் ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி பேட்டரியை ப்ராப்பரா ரிமூவ் பண்றது தான் நல்லது. ஸோ இதுல வந்து இவங்க சொன்ன கம்ப்ளைண்ட் பாத்தீங்க அப்படின்னா எனக்கு ஸ்பீக்கர் தான் ப்ராப்ளமா இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. எப்படின்னா எனக்கு ஒரு நாள் ஃபுல்லா ஆடியோ கேட்கும், எந்த பிரச்சனையும் இருக்காது. ஆனா நான் ஆஃப் பண்ணிட்டு திருப்பி அடுத்த நாள் வந்து நான் ஆன் பண்ணும்போது பாத்தீங்கன்னா எனக்கு ஆடியோ வந்து கேட்காது அப்படின்றது தான் கம்ப்ளைண்டா சொல்லியிருக்காங்க. மேபி இது வந்து ஆடியோ ஐசி கூட கம்ப்ளைண்டா இருக்க வாய்ப்பு இருக்கு. அதனால வந்து நம்ம ப்ராப்பரா ஃபுல்லா போர்டை பிரிச்சு தான் செக் பண்ணணும். இங்க பாத்தீங்களாங்க, இப்போ இந்த ஸ்பீக்கர் வந்து இதோட ஸ்பீக்கரே கிடையாது. மேபி வந்து இவரே ஏதோ ஆல்டர் பண்ணி போட்டிருக்காரு போல. பாருங்களேன், சூப்பர், செம்ம. இது ஒரு ஐடியா தான். ஆனா வந்து இந்த ஸ்பீக்கர் வந்து அவருக்கு எந்த ப்ராப்ளம் இல்லை, ஒர்க் ஆகிட்டு தான் இருக்கு. ஆனா அவர் சொன்னது என்ன அப்படின்னா, எனக்கு இந்த ஸ்பீக்கர் வேணாம், நான் ஆல்டர் பண்ணி போட்டிருந்த ஸ்பீக்கர் எனக்கு வேணாம், எனக்கு லினோவா லேப்டாப்போட ஸ்பீக்கர் தான் வேணும் அப்படின்ற மாதிரி தான் கேட்டிருந்தாங்க. ஸோ நம்ம கிட்ட நியூ ஸ்பீக்கர் வந்து அவைலபிள் இல்லை, ஓல்டு ஸ்பீக்கர் தான் இருக்கு அப்படின்ற மாதிரி நம்ம அவங்க கிட்ட இன்ஃபார்ம் பண்ணப்ப அவங்க வந்து ஓகே பரவாயில்ல, எனக்கு ஓல்டா இருந்தாலும் பரவாயில்ல, லினோவோட ஒரிஜினல் ஸ்பீக்கர் இருந்தால் போதும் அப்படின்ற மாதிரி தான் சொன்னாங்க. ஸோ நம்ம இவங்களுக்கு சேஞ்ச் பண்ண போற ஸ்பீக்கர் வந்து இதுதான். ஓகேவா? லேப்டாப் பார்த்தீங்கன்னா 2015 கொடுத்த லேப்டாப்பு, எப்படியும் வந்து 10 இயர்ஸ் ஆயிடுச்சு அரௌண்ட். அதனால வந்து தெர்மல் பேஸ்ட் எந்த அளவுக்கு இருக்குது அப்படின்றத செக் பண்ணலாம் அப்படின்னு ஓப்பன் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா செம்ம ட்ரை, ஒரு லிக்விட் கன்சிஸ்டன்சி வந்து சுத்தமாக இல்லவே இல்லை. ஆனால் இந்த மாதிரி வச்சுக்காதீங்க சார், கண்டிப்பாக இந்த மாதிரி வச்சுக்காதீங்க. இது வந்து கவர்மெண்ட் லேப்டாப்புங்கிறதுனால தான் இந்த அளவுக்கு இருந்திருக்கு. 10 இயர்ஸாக இந்த தெர்மல் பேஸ்ட்லேயே ஒர்க் ஆகிட்டு இருந்திருக்கு. இதுவே வந்து ஒரு இப்போ இருக்கிற ப்ராசஸரில், எஸ்ஓசி ப்ராசஸரில் இருக்க லேப்டாப்லலாம் இந்த மாதிரி ட்ரையாக இருந்துச்சு அப்படின்னா அவ்வளோதான், சுத்தமாக நம்மளுக்கு ஆனே ஆகாது. ஸோ இது மாதிரி இவ்வளோ ட்ரையாக வச்சுக்காதீங்க. மேக்ஸிமம் வந்து 1 இயர் 1.5 இயர்ஸ் அந்த மாதிரி வந்து ஒரு டியூரேஷன் மாதிரி வச்சுக்கிட்டு இந்த தெர்மல் பேஸ்ட்டு ஒரு ஜென்ரல் சர்வீஸ் அப்படிலாம் வந்து பண்ணிடுங்க. இதெல்லாம் வந்து நான் தொடச்சிலாம் எடுக்கல, நம்ம வந்து இது பண்ணுவோம்ல, செதுக்கி எடுப்போம்னு சொல்லுவாங்களா, அந்த மாதிரி தான் எடுத்தேன். அந்த மாதிரி அவ்வளோ ட்ரையாக இருந்துச்சு. ட்ரையா இருக்குங்கிறதுக்காக நான் அது மேலேயே வந்து தெர்மல் பேஸ்ட் வச்சேன்னா அது வந்து வேற ப்ராப்ளம் வந்து கொண்டு வந்து முடிஞ்சிடும். ஸோ அதனால நான் ப்ராப்பரா ப்ராசஸர் மேலேயும் சரி, ஹீட் சிங்க் மேலேயும் சரி கிளீன் பண்ணிட்டு தான் வந்து தெர்மல் பேஸ்ட் வைக்க போறேன். அதுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா ஃபேன்ல வந்து கொஞ்சம் டஸ்ட் இருக்க வாய்ப்பு இருக்கு. ஏன்னா 10 இயர்ஸ் லேப்டாப், ஸோ ஃபேன்லயும் வந்து டஸ்ட். ஸோ அதை கிளியர் பண்ணக்கூடாதா அப்படின்னு கேட்கலாம். கிளியர் பண்ணோம் அப்படின்னா நம்ம தெர்மல் பேஸ்ட் வைக்கிறதுக்கும் அந்த ஃபேனை கிளீன் பண்ணிட்டு நம்ம யூஸ் பண்றதுக்கும் அந்த ஓவர் ஹீட்டிங் இஷ்யூ வந்து இருக்காது. இதுல நான் யூஸ் பண்ற தெர்மல் பேஸ்ட் பாத்தீங்கன்னா ஆர்டிக் MX4 தெர்மல் பேஸ்ட் தான் யூஸ் பண்றேன். இது பேசிக்கா வந்து நம்ம கேமிங் லேப்டாப்ல தான் யூஸ் பண்ணுவாங்க. ஏன் இதுல நீங்க யூஸ் பண்றீங்க அப்படின்னு கேட்கலாம். ஸோ பெர்ஃபார்மன்ஸ் வந்து நமக்கு நல்லா இருக்கணுங்கிறதுக்காக ரீசெண்டா பாத்தீங்கன்னா நம்ம இந்த தெர்மல் பேஸ்ட் நம்ம எல்லாருக்குமே யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். அதே மாதிரி பாத்தீங்கன்னா இந்த மாதிரி தெர்மல் பேஸ்ட் வைக்கிறப்போ ஒரு 100-200 சேர்த்து வாங்குறதுனால பிரச்சனை இல்லை. நம்ம வந்து அந்த தெர்மல் பேஸ்ட் குவாலிட்டியா வச்சோம் அப்படின்னா அதோட பெர்ஃபார்மன்ஸும் பாத்தீங்கன்னா அந்த அளவுக்கு சூப்பரா இருக்கும். அதே மாதிரி பாத்தீங்கன்னா லேப்டாப்போட ப்ரொடக்டிவ் பேப்பர் அப்படின்னு ஒண்ணு இருக்கும். இது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம் இந்த லேப்டாப்க்கு. ஏன்னா லேசா வாட்டர் ஏதாவது பட்டாலும் நமக்கு வந்து போர்டுக்கு எந்த ப்ராப்ளம் வராம அது ப்ரொடெக்ட் பண்ணும். ப்ராப்பரா ஃபிக்ஸ் பண்ணி முடிச்சுட்டு இவங்க அடுத்தது வந்து நம்ம கிட்ட கேட்டது பாத்தீங்கன்னா 8GB RAM வந்து எனக்கு அப்கிரேட் பண்ணணும். ஆல்ரெடி எனக்கு 4GB RAM இருக்கு, எனக்கு வந்து 8GB வேணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. நம்ம இவங்களுக்கு ஃபிக்ஸ் பண்ண போற RAM பாத்தீங்க அப்படின்னா சாம்சங் 8GB DDR3 RAM தான் ஃபிக்ஸ் பண்ண போறோம். ஸோ நெக்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா அவங்க கேட்டது வந்து எனக்கு RAM மட்டும் அப்கிரேட் பண்ணிட்டேன் அப்படின்னா என்னோட லேப் வந்து நல்லா ஸ்மூத்தா இருக்குமா, ஃபாஸ்டா இருக்குமா அப்படின்ற மாதிரி கேட்டாங்க. நம்ம சஜஷன் பண்ணது வந்து ஒரு SSD ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க, நல்லா இருக்கும் அப்படின்ற மாதிரி சொன்னோம். சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு 128 PowerX SSD தான் வந்து நம்ம இவங்களுக்கு வந்து ஃபிக்ஸ் பண்றோம். நம்ம வந்து மேக்ஸிமம் இப்போ ரீசெண்டா யூஸ் பண்றது பாத்தீங்க அப்படின்னா PowerX தான் யூஸ் பண்ணுவோம். உங்களுக்கு எந்த பிராண்ட் வேணுமோ அந்த பிராண்ட் வந்து நீங்க சூஸ் பண்ணிக்கலாம். நான் சூஸ் பண்ணிட்டு இதை வந்து அந்த ஃப்ரேம்ல ஃபிக்ஸ் பண்ணும்போது பாத்தீங்கன்னா அந்த 4 ஸ்க்ரூவை வந்து ப்ராப்பரா ஃபிக்ஸ் பண்ணிடணும். ஏன்னா வந்து நம்ம இது ஹார்ட் டிஸ்க் வந்து தனியா ஃபிக்ஸ் பண்ண போறதுல அந்த ஃப்ரேமோட தான் ஃபிக்ஸ் பண்ணுவோம். ஸோ ப்ராப்பரா ஃபிக்ஸ் பண்ணி முடிச்சுட்டு செக் பண்ணும்போது இதுல ஒரு முக்கியமான விஷயம் பாத்தீங்கன்னா, ஆக்சுவலி நான் ஓப்பன் பண்ணும்போது அந்த ஹார்ட் டிஸ்கோட ஃப்ரேம்ல வந்து சைன் பண்ணிருந்தாரு. அதுல மட்டும் தான் பண்ணிருக்காருன்னு பார்த்தா ஹார்ட் டிஸ்க்லயும் பண்ணி வச்சிருக்காரு. ஆனா இந்த மாதிரி சைன் பண்றது வந்து ரொம்ப நல்ல விஷயம் தான். ஏன்னா நம்மளுக்கும் ஒரு சேஃப், அவருக்கும் ஒரு சேஃப் தான். அதே மாதிரி ஹார்ட் டிஸ்கோட அந்த ஸ்க்ரூவை வந்து மிஸ் பண்ணிடாதீங்க. அதனால வந்து நமக்கு ஹார்ட் டிஸ்க் ரிமூவ் ஆயிட்டு நம்மளோட போர்டு வந்து ஷார்ட் ஆகுறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்கு. நெக்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா சிமாஸையும் செக் பண்ணிடுறேன். எனக்கு ப்ராப்பரா 3 வோல்ட் வந்துருச்சு. ஸோ கம்ப்ளீட்டா நான் க்ளோஸ் பண்ணிட்டு லேப்டாப்பை ஆன் பண்ணி பாக்குறேன். ஸோ எப்பவுமே வந்து நம்ம RAM எல்லாமே சேஞ்ச் பண்ணதுக்கு அப்புறம் ஆன் பண்ணி பார்க்கும்போது நம்ம டிஸ்பிளே தான் செக் பண்றோம். எனக்கு டிஸ்பிளே வந்துருச்சு.
இப்போ நம்ம இந்த லேப்டாப்ல எல்லா ஒர்க்கும் கம்ப்ளீட் பண்ணி முடிச்சாச்சு, சாஃப்ட்வேர் லோட் பண்ணி முடிச்சாச்சு. ஸோ நான் இப்போ ஆன் பண்றப்ப பாத்தீங்க அப்படின்னா எனக்கு வந்து அந்த ஒர்க்கிங் பர்ஃபார்மன்ஸ் அப்படிங்கிறது வந்து ஸ்மூத்தா இருக்கு. ஒரு ஆப் ஓப்பன் பண்றதா இருக்கணும், நான் யூஸ் பண்றதா இருக்கட்டும், எனக்கு வந்து முன்னாடி இருந்ததுக்கும் இப்ப இருக்கிறதுக்கும் ஒரு பர்ஃபார்மன்ஸ் வந்து எனக்கு நல்லாவே இருக்கு. இதுல வந்து அவர் சொன்ன மெயின் கம்ப்ளைண்ட் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஸ்பீக்கர் ஆடியோ தான் எனக்கு வந்து ப்ராப்ளமா இருக்கு அப்படின்னு சொன்னா அந்த ஆடியோவோட ரிசல்ட்டையும் நம்ம பாத்துடலாம். அப்பாடா நம்ம வேலை எல்லாம் முடிஞ்சிச்சு அப்படின்னு சொல்லிட்டு லேப்டாப் எல்லாம் கிளீன் பண்ணிட்டு பேக் பண்ணி கொரியர் பண்ணிடலாம்னு சொல்லிட்டு அவருக்கு கால் பண்ணோம்னா அவர் அப்பதான் ஒண்ணு சொல்றாரு, எனக்கு இந்த மாதிரி USB 3.0 போர்ட் வந்து ஒர்க் ஆகல, எனக்கு அதை செக் பண்ணி சொல்லுங்க அப்படின்னு சொன்னாரு. திருப்பி பேக் பண்ண லேப்டாப் எல்லாம் கட 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 கடன்னு பிரிச்சு ஓபன் பண்ணி செக் பண்ணி பார்த்தோம்னா USB லைன் ஐசி தான் வந்து நமக்கு கம்ப்ளைண்டா இருக்கு. சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சேஞ்ச் பண்ணிட்டு அவருக்கு இந்த மாதிரி கால் பண்ணி இவ்வளவு பட்ஜெட் ஆகும் சார், ரெடி பண்ணிடலாமா அப்படின்னு கேட்டா, ஐயோ எனக்கு கொஞ்சம் பட்ஜெட் இடிக்குது, எனக்கு வந்து இப்போதைக்கு நீங்க இது ரெடி பண்ண வேணாம், ஏற்கனவே ரெடி பண்ண மாதிரி SSD RAM அது மட்டும் ஃபிக்ஸ் பண்ணிட்டு எனக்கு பேக் பண்ணிருங்க அப்படின்னு சொல்லிட்டாரு. ஸோ திருப்பி பேக் பண்ணி லேப்டாப்பை கிடுன்னு க்ளோஸ் பண்ணிட்டு எல்லாம் நம்ம திருப்பி ஒரு லைட்டா கிட்டு நம்ம பேக் பண்ணிட்டு சாருக்கு ஃபோன் பண்ணோம், இந்த மாதிரி முடிஞ்சிச்சு சார், நான் இன்னைக்கு கொரியர் பண்ணிடவா அப்படின்னு கேட்டேன். அதுக்கு சார் சொன்னது என்னன்னா, மேடம் எனக்கு வந்து இந்த ப்ராப்ளம் இன்னைக்கு ஒரு நாள் வரல, எனக்கு வந்து நான் நெக்ஸ்ட் டே ஆன் பண்றப்பதான் இந்த ஆடியோ கம்ப்ளைண்ட் வந்து வருது, ஸோ அதனால வந்து எனக்கு 2 நாள் வச்சிருந்து நீங்க டெஸ்ட் பண்ணிட்டு எனக்கு கொடுங்க அப்படின்ற ஸ்பேஸ் வந்து நம்மளுக்கு கொடுத்தாரு. ஸோ இந்த மாதிரி ஸ்பேஸ் கொடுக்குறப்ப பாத்தீங்கன்னா நம்ம அந்த லேப்டாப் வந்து ப்ராப்பரா செக் பண்ணிட்டு கொடுக்கலாம். அப்பதான் வந்து நம்மளுக்கும் ஒரு கான்ஃபிடென்ட் இருக்கும் நல்லா ஒர்க் ஆகுது அப்படின்னு. ஸோ அவங்களுக்கு கொண்டு போய் யூஸ் பண்ற போது அவங்களுக்கும் வந்து நல்லா இருக்கும். அதனால வந்து நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா ஒரு 3 days வந்து செக்கிங்ல வச்சிருந்தோம். ஸோ நம்மளுக்கு திருப்பி காலையில என்ன வேலைன்னா வர வேண்டியது, ஆன் பண்ண வேண்டியது, ஒரு ஆடியோ பிளே பண்ணி விட்டு ஸோ எந்த அளவுக்கு ஓடிட்டு இருக்கு அப்படி திருப்பி நம்ம ஷட் டவுன் பண்ணிட்டு நெக்ஸ்ட் டே அதே மாதிரி ஆன் பண்ணிட்டு ஆடியோ எந்த அளவுக்கு கேக்குது அப்படின்னு சொல்லிட்டு இது மாதிரி நம்ம வந்து ஒரு 3 days வந்து செக் பண்ணி பார்த்தோம். ஸோ கம்ப்ளீட்டா செக் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் தான் வந்து நம்ம லேப்டாப்பையே பேக் பண்ணோம். ஒரு சில பேர் பாத்தீங்கன்னா தப்பா அப்கிரேட் பண்ணிடுறீங்க. ஒரு கவர்மெண்ட் லேப்டாப்பை அப்கிரேட் பண்ணிட்டு நான் இதெல்லாம் யூஸ் பண்ண முடியல அப்படின்ற மாதிரி சொல்றீங்க. ஃபர்ஸ்ட் வந்து யாரெல்லாம் அப்கிரேட் பண்ணணும் அப்படின்றத நான் ஃபர்ஸ்ட் சொல்லிடுறேன். ஒரு லேப்டாப் வந்து எங்க வீட்டுல இருக்கு, கவர்மெண்ட் லேப்டாப் அப்படியே இருக்கு, அதை நான் அப்கிரேட் பண்ணி யூஸ் பண்ண போறேன் அப்படின்னா அவங்க பண்ணலாம். அதே மாதிரி ஒரு பேசிக் யூசர், நான் ஒரு வேர்டு எக்ஸல் தான் யூஸ் பண்ணுவேன், கூகுள்ல மட்டும்தான் என்னோட சர்ச்சிங் ஃபுல்லாவே அப்படின்றவங்க வந்து அப்கிரேட் பண்ணிக்கலாம். அதே மாதிரி பாத்தீங்கன்னா ஒரு ஸ்டார்டிங் ஒரு டேலி C++ இந்த மாதிரி நான் கத்துக்க போறேன் அப்படின்றவங்க வந்து அப்கிரேட் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். அதே மாதிரி பாத்தீங்கன்னா போட்டோஷாப்ல ரொம்ப ஒரு ஓல்டு வெர்ஷன், நான் இப்பதான் வந்து போட்டோஷாப் கத்துக்க போறேன் அப்படின்றவங்க பாத்தீங்கன்னா இந்த மாதிரி அப்கிரேட் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். யாரெல்லாம் வந்து அப்கிரேட் பண்ண கூடாது அப்படின்றது பாத்தீங்கன்னா, நான் கேமிங் விளையாட போறேன் அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அவங்க அப்கிரேடே பண்ணக்கூடாது. ஏன்னா கேமிங்ன்றது கிராபிக்ஸ் செக்ஷன். ஸோ அது வந்து நம்ம அப்கிரேட் பண்ணி யூஸ் பண்ண முடியுமான்னு கேட்டா பண்ண முடியாது. அதே மாதிரி பாத்தீங்கன்னா அடோப் பிரீமியம், போட்டோஷாப்ல வந்து லேட்டஸ்ட் வெர்ஷன் இந்த மாதிரி யூஸ் பண்ணணும்னு நினைக்கிறவங்களும் அப்கிரேட் பண்ண கூடாது. இன்னும் இதை விட தெளிவா சொல்லணும் அப்படின்னா, நான் ஒரு லேப்டாப் வந்து யூஸ் பண்ணிட்டு இருக்கேன், ஒரு ரன்னிங்ல இருக்கு, ஆனா எனக்கு இதை விட கொஞ்சம் ஸ்பீடா வேணும், கொஞ்சம் எனக்கு பெர்ஃபார்மன்ஸ் வந்து கொஞ்சம் லேகா இருக்கு அப்படின்னு நினைக்கிறவங்க மட்டும் அப்கிரேட் பண்ணிக்கிட்டீங்கன்னா இது வந்து பெஸ்டா இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணுங்க. நீங்க என்ன கவர்மெண்ட் லேப்டாப் யூஸ் பண்றீங்க அப்படின்றதையும் கமெண்ட்ல சொல்லுங்க. இதே மாதிரி எங்க சேனலுக்கு இன்னும் சப்போர்ட் பண்ணிட்டே இருங்க.